இறையேசுவில் அன்பானவர்களே, ஆண்டவரின் சன்னிதானத்தை அக்கறையோடு அன்றாடம் தேடி வரும் ஒவ்வொருவருக்கும் இறைவன் அருளை கொடுக்கின்றார். அந்த அருளானது நமது வாழ்வின் வழிமுறைகளை வெளிப்படுத்துவது, நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்று உனக்கு வெளிப்படுத்துவது. அப்படிப்பட்ட வெளிப்பாடுதல் கிடைக்கின்ற போதுதான் நாம் என்ன செய்வோம்? நம்மையே மாற்றிக்கொள்ள முயற்சி எடுப்போம். அந்த முயற்சி நம்மில் இருக்கின்ற போது ஆண்டவர் முழுமையாக நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்றார். இந்த படிப்பினை தான் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம் அரசர் புத்தகம் முதல் நூலிலிருந்து எடுக்கப்பட்டு நேற்றும் இன்றும் இடைவெளி விடாமல் அப்படியே தொடர்ந்து வாசிக்கப்பட்ட ஒரு வாசகமாக அமைகிறது. நேற்று தீய மனம் படைத்த தன் மனைவி இசபேல் அவளுடைய சொல்படி ஆகாப்பு எப்படி நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை அபகரிக்க முயன்றான் என்பதை பற்றி நேற்றைய முதல் வாசகம் அமைந்தது. தைரியமூட்டி நீ சென்று அதை அபகரித்துக்கொள் என்று சொன்னபோது அவனும் அந்த திராட்சை தோட்டத்தை எடுத்து கொள்ள சென்றான். அவ்வாறு சென்று கொண்டிருக்கின்ற போது தான் இன்றைய வாசகம் ஆரம்பிக்கின்றது. நாபோத்து இறந்தபின் திஸ்பேயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைக்கின்றார், நீ புறப்பட்டு சமாரியாவிலிருந்து ஆட்சி செய்யும் இஸ்ரேலின் அரசன் ஆகாபை போய்ப்பார். அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை தன் உடைமையாக்கி கொள்ள அங்கு போயிருக்கிறான். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? ஆண்டவர் எங்கும் வியாபித்திருக்கின்றார், எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கின்றார். அதோடு எண்ணில் எல்லா நிலையிலும் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் என்ன நினைக்கின்றேன், என்ன செய்கின்றேன் என்பதையும் அவர் அறிந்திருக்கின்றார். மனைவி சொல்லுகின்றால் சென்று அபகரித்துக்கொள், அபகரிப்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றான். அந்த நேரத்தில் இந்த எலியா இறைவாக்கினர் அனுப்பி நீ என்ன செய்ய போகின்றாய் என்று சொல்ல வைக்கின்றார். கண்டுபிடித்து விட்டாயா? என் எதிரியே என்னை கண்டுபிடித்து விட்டாயா? யாருக்கு யார் எதிரி? ஆகாபுக்கு எலியா எதிரி. எலியா யார்? இறைவாக்கினர். எனவே ஒரு இறைவாக்கினரை எதிரி என்று சொல்லும் அளவிற்கு நமக்கு தைரியம் வரும் என்றால், நாம் செய்த தவறுகள் நம்மை அந்த அளவிற்கு உருவாக்கி விடுகின்றது. எனவே எதிரியே என்று சொல்லுகின்றார். ஆம், நான் கண்டுபிடித்து விட்டேன். அவரா கண்டுபிடித்தார்? இல்லை, அவருக்கு இறைவன் உணர்த்தினார். அதற்கு பிறகு அவனுக்கு நடக்கக்கூடிய தண்டனை என்ன? இங்குத்தான் உணர்ந்து பார்க்க வேண்டும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் தண்டனை உண்டு. உனக்கு தண்டனை கிடைக்கும். எப்படிப்பட்ட விதத்தில் நடக்கும்? எந்த இடத்தில் அந்த இசபேல் கொல்ல சொன்னதாக செய்த அந்த நாபோத்தின் இரத்தத்தை நாய்கள் நக்கியதோ, அதே இடத்தில் உன் இரத்தத்தை நாய்கள் நக்கும் என்ற தண்டனை. இவன் இன்னும் அபகரித்து கொள்ளவில்லை, மனதளவில் தான் அதை செய்வதற்கு முயன்றான். அதற்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கடவுள் கொடுத்து விடுகின்றார். உடனே என்ன செய்கின்றார்? இந்த தண்டனை கொடுக்கப்படுவது பெரிதல்ல. அந்த இடத்திலே எவ்வாறு தாவீது நடந்து கொண்டாரோ, தாவீது தவறான முறையிலே அந்த வேறொருடைய மனைவியை தனதாக்கி கொண்ட அந்த நேரத்திலே அதை இறைவாக்கு வழியாக அங்கே உணர்த்துவார். யார் அந்த மனிதன்? அவனை கொல்ல வேண்டும், நீயே அந்த மனிதன். உடனே அவர், நான் தவறு செய்து விட்டேன், வேறு எதுவும் சொல்லவில்லை, நான் தவறு செய்து விட்டேன். அந்த சூழ்நிலையில் எழுதப்பட்ட, அப்படியாக சொல்லக்கூடிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய 51வது திருப்பாடல் தான் இன்று நமக்கு வந்தது. எனவே தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அவன் உடனே ஆடைகளை கிழித்து கொண்டு வெற்றுடல் மீது சாக்கு உடை உடுத்தி நோன்பு காத்து சாக்கு துணி மீது படுத்தான். ஆகாபு செய்து உடனடியாக தவறு செய்கின்றான். தவறு செய்வது உணர்த்தப்படுகிறது. உணர்த்தப்பட்ட உடனே மனமாற்றத்திற்கான செயலை செய்கின்றான். உடனே அந்த மனமாற்றத்தை கண்ட கடவுள், நீ வாழும்போது செய்ய மாட்டேன், உனக்கு பிறகு வரும் தலைமுறையில் நான் இந்த தண்டனையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகின்றார். அன்பானவர்களே, இதுதான் கடவுள் கொடுப்பது. இப்படி நான் செய்கின்ற தீமைக்கு எனக்கு
இந்த தண்டனை கிடைக்கும் என்றால், ஏன் தீமையை செய்கின்றாய்? தீமையை செய்யாமல் நன்மையே செய். உனக்கு தீமை செய்வோருக்கும் நன்மை செய். இதுதான் நேற்றும் இன்றும் ஆண்டவர் இயேசு நற்செய்தி வாசகத்தில் கொடுக்கின்ற நிறைவான ஒரு போதனையாக இருக்கின்றது. உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். அந்த நிறைவை இந்த மண்ணுலகில் மட்டுமல்ல, விண்ணுலகிலும் சுவைப்போம் என்ற எண்ணத்தோடு தொடர்ந்து வேண்டுவோம். ஆமென்.